ஸோ இந்த கம்யூனிட்டி சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து லிங்க்டின் போஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய திங்ஸ் வந்து புதுசா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சர்டிபிகேஷன் வந்து ஆட் இப்போ நல்லாவே ஃபீல் பண்றேன். எனக்கு நல்ல டீம் கிடைச்சிருக்காங்க, ரைட் பாஸ், ரைட் கம்பெனி. அது எல்லாமே நான் உங்க வீடியோஸ்ல கம்பேர் பண்ணி பார்த்தா ஸோ அந்த அந்த மாதிரியே எனக்கு எக்ஸாக்டா கிடைச்சிருக்கு. Renuka, you can talk now. Yes, we have already interviewed in Hall of Fame. So welcome back to the finisher journey. What was your experience? Go for it. Thank you, sir. Like, I feel like after so long time, because after joining the company, evening time நான் 9:30 அந்த மாதிரி தான் வருவேன். ஸோ ஒபிவியஸாக அந்த கிளாஸை மிஸ் பண்ணிடுவேன். அப்படியும் ஏதாவது டெம்ப்டு இப்போ லாஸ்ட் 1 or 2 classes உங்கள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது கொஞ்சம் லாங் கேப் மாதிரி இருக்கு. பட் இனிஷியல் டைத்துல உங்க கிளாஸ் நான் ரெகுலரா அட்டன் பண்ணுவேன் அண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்பா தான் போயிருக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டி சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து லிங்க்டின் போஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய திங்ஸ் வந்து புதுசா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சர்டிபிகேஷன் வந்து ஆட் இப்போ வந்து எனக்கு ஒரு பயம் இல்லை. லைக் வந்து ஓகே, ஜாப் நம்ம விட்டாலும் லைக் வந்து நம்மளுக்கு வந்து ரெக்ரூட் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது, என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சினாலும் ஒரு ஹோப் இருக்கு. பட் இருந்தாலும் இருக்கிற ஜாபை சஸ்டெயின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் லைட்டா இருக்கு. ஃபியர் வரும்போதெல்லாம் நான் சொல்லிப்பேன், இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட் கேட்கற போது ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு பாசிட்டிவ் அது கொஞ்சம் வந்துட்டு போகும். ஸோ கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணும்போது கிட்ட மணி கிடையாது, ஜாப் கிடையாது. ஐ வாஸ் இன் வில்லேஜ், 2 years கரியர் பிரேக் எல்லாமே இருந்தது. பட் சம்ஹவ் லைக் வந்து உங்களோட கனெக்ட் ஆச்சு. இன்ஸ்டாகிராம்ல இருந்து அந்த போஸ்ட் பார்த்துட்டு அந்த வெபினார் வந்து நிறைய வெபினார் நான் எதுவுமே அட்டெண்டே பண்ண மாட்டேன். பட் உங்க வெபினார் உள்ள வந்து அட்டென்ட் பண்ணிட்டு தமிழ் ப்ரொஃபஷனல் போட்டதை அட்டென்ட் பண்ணிட்டு அப்புறம் உள்ள வரும்போதுதான் எதுவுமே என் கையில ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல. அந்த டைத்துல என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. பட் சம்திங் யூ மேட் மீ டு என் அக்காட்ட போய் நான் அமௌண்ட் கேட்டு அண்ட் தென் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். ஸோ வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. இதை ஃபாலோ பண்ணும்போதுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அப்போ ஐ வாஸ் எம்டி, டைம்லயும் எம்டி, எல்லாமே ஒரு ஸ்பேஸ் இருந்தது. லைக் வந்து நான் டெக்னிக்கல் ஸ்கில் வந்து சென்னை வந்து இங்க ஜாயின் பண்ணேன். அது ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்தது, நம்ம கிளாஸ் அங்க போயிட்டு இருந்தது. ஸோ மார்ச் வரைக்கும் நான் டார்கெட் வச்சேன். இப்போ வந்து நம்ம லேர்னிங்காக ஒதுக்குறோன்னு. ஸோ வந்து கரெக்டான அந்த டயத்துல வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு அப்படியே பேரலா இன்டர்வியூ கால்ஸும் வந்தது. ஸோ அப்படியே அட்டன் பண்ணி அப்படி போகும்போது இது மேஜிக் ஆல் ஆகும். ஓகே ரேணுகா, உங்களோட சார் வந்து அந்த ரெஸ்யூம் பில்ட் சொல்வாரு, நீங்களும் அதே டாபிக் கொடுத்தீங்க. Yes, your voice is little bit breaking. Yeah, now you can continue. So வந்து எனக்கு ஆபீஸ்ல கொடுக்கிற வர்க்கும் நமக்கு நீங்க சொல்ற வர்க்கும் அப்படியே பேரலா அலைன் ஆகும். கரெக்டா எனக்கு ஜாப் கிடைக்கும் போது எனக்கு என்ன மாதிரி ஜாப் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கால் பண்ணி, சார் எனக்கு நான் வந்து டெவலப்மெண்ட்ல அந்த அளவுக்கு கிடையாது, பட் என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கால்ல டிஸ்கஸ் பண்ண. அப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க, ஃபியூச்சர் நமக்கு இதுலதான் இருக்கு, ஸ்டார்ட் அப் வந்து நல்ல இது. நான் போனதுக்கு அப்புறம் இப்போ நல்லாவே ஃபீல் பண்றேன். எனக்கு நல்ல டீம் கிடைச்சிருக்காங்க, ரைட் பாஸ், ரைட் கம்பெனி. அது எல்லாமே நான் உங்க வீடியோஸ்ல கம்பேர் பண்ணி பார்த்தா ஸோ அந்த மாதிரியே எனக்கு எக்ஸாக்டா கிடைச்சிருக்கு. பிகாஸ் எம்என்சில இருக்கும்போது எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்காது அஸ் அ பர்சனா மீட் பண்றது. பட் இங்க எல்லாமே அஸ் அ பர்சனா தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து அப்படியே டெவலப்பர் அந்த மைண்ட் செட்லயே அப்படியே போயிட்டேன். ஸோ அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் இன்னும் என்ன புஷ் பண்ணி லேர்ன் பண்ண வைக்குது. அண்ட் வந்து ப்ரீவியஸா மோகன் அவங்க சொன்னாட்டு இருந்தாங்க, என் ஃபீல்டு வேற, இப்போ என் ஃபீல்டு வேறன்னு சொல்லிருக்கு. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, இப்போ என்னோட டீம்ல 10 years 14 years எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் இருக்கிறாங்க. பட் இங்க கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜி எல்லாமே ஒரு 10 to 15 ஸ்கில்ஸ் வந்து இப்ப கரண்டா இருக்க மார்க்கெட் இருக்கு. ஸோ தே டோன்ட் அவேர் ஆஃப் தட் ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லாமே லேர்ன் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை நான் பாசிட்டிவா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அண்ட் வந்து இந்த ஃபெசிலிட்டேஷன்ல வந்து மணிகண்டன் சார் வந்து என்னால பாதிக்கப்பட்டவராவது பிகாஸ் நான் நிறைய ரீசன் சொல்லுவேன், சார் இது சார் அது சார்.
பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ வீடியோ இருக்கே, நான் எவ்வளோ நேரம் பார்ப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருப்பேன். அப்போ கரெக்டாக அவருக்கு கால் பண்ணும்போது சொல்லுவார், இதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதை வச்சு தான் நான் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆவேன். ஆஃபீஸ் போன டயத்தில் எனக்கே ஒரு ஃபியர் இருக்கும், நான் எப்படி டெவலப்மெண்ட்ல சமாளிக்க போறேன், என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய தோணும் போது இது கரெக்டா உள்ள வருவாரு, வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அப்படியே ஐ ஃபினிஷ்ட் அண்ட் உங்களோட வீடியோஸ் ரெண்டுமே பேரலா கோத்ரூ பண்ணுவேன். அப்புறம் ஹரி சார்ட்டியும் நான் சிறிது கேட்பேன், ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் வந்து இப்போ வரைக்குமே பொலைட்டாவும் லைக் வந்து சாஃப்டாவும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு கூட. ஸோ ஹரி சார், நீங்க அண்ட் மணிகண்டன் சார், அண்ட் மணிகண்டன் சார் வந்து இன்னொரு அக்கௌண்டபிள் பார்ட்னரை வந்து ஓகே நம்ம இந்த கம்யூனிட்டி முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம கூட யார் இருப்பா, ஒருத்தருமே நமக்கு தெரியலையே அப்படின்லாம் நினைக்கும் போது ஜஸ்ட் அக்கௌண்டபிள் பார்ட்னர் அப்படியே ரைட் மேட்சா போட்டாங்க. அண்ட் நீங்க யூஸ் பண்ற கூகுள் டாக்குமெண்ட் இது எல்லாமே சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட் இது எல்லாமே என் ஆஃபீஸ்ல யூஸ் பண்றாங்க. பிகாஸ் என்னோட ஆஃபீஸ்ல வந்து சிஓ இப்போ அமெரிக்கால இருந்து இங்கதான் ஸ்டே பண்ணிருக்காரு, புது கிளைண்ட். ஸோ அதனால கிளைண்ட் விசிட் இப்போ April 6, 7 இருக்கு. ஸோ அவரு என்டையரா கூட தான் இருக்காரு, அஸ் அ பர்சனா கனெக்ட் பண்ணி பேசுறாரு. ஸோ வென் ஐ மீட் ஹிம் இன்ட்ரோ கொடுக்கும் போது கிளைண்ட் கிட்ட நீ பேசுறதுக்கு ஓப்பன் சாட் ஜிபிடி அண்ட் அதுல செல்ஃப் இன்ட்ரோ, உன்னோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு செல்ஃப் இன்ட்ரோ ஸ்கிரிப்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா அப்படி சொன்னாரு. அப்போ எனக்கு உங்க ஃபேஸ் தான் எனக்கு கரெக்டா ஞாபகம் வந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரே அலைனா போகுது ஸ்டார்ட் அப் அண்ட் கம்பெனி ஃபுல்லாவே அவங்க கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ எல்லாமே அப்படியே அலைன் ஆகுது சார். அதுதான் எனக்கு சொல்லணும். கரெக்டான பர்சன்ஸ் கூட இருக்காங்க. You are in the right place at the right time, doing the right things. Good, Renaka, amazing. So everything is happening for you for a reason. So just enjoy that. Oh yes sir. And one more thing சொல்லணும், நான் லைக் வந்து ஸ்ட்ரோலிங் நல்லூர்ல தான் என்னோட ஆஃபீஸ், டாலர் ஸ்டாப்ல தான் என் ஆஃபீஸ். ஸோ ஒவ்வொரு தடவை நான் கிராஸ் பண்ணும்போது லைக் நீங்களும் அந்த ஜிம் அந்த இதெல்லாம் போடுறீங்களா, ஸோ சார் இந்த ஜிம்ல இருப்பாரா எங்க இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டே இருக்கும். சாரோட பக்கத்துலயே எனக்கு கம்பெனி கிடைச்சிருச்சு, இன்னும் வைப்ரேஷன் எனக்கு இன்னும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் அது டிஃபால்ட்டா ஓடிட்டே இருக்கும். Awesome. Good, Renaka. What is the one thing that you want to share with others? கிளாரிட்டி அந்த வேர்டு வந்து எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுல இருந்து இப்போ வரைக்கும் அது மைண்ட்ல, அதுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், எவால்வ் ஆகிட்டே இருக்கேன். ஸோ அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது வந்து கரெக்டா டிசைட் பண்ணணும், கரெக்டா இது பண்ணணும். ஸோ இந்த ஃபார்ம்ல நீங்க கொடுத்துருக்கும் போது கூட எனக்கு என்ன ரோல்ஸ் வேணும் அப்படிங்கறது நான் நினைச்சு பார்த்தது இல்லை. பட் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது ஓகே நெக்ஸ்ட் ரோல் நம்ம இந்த டார்கெட் நான் டிசைட்ல வச்சுக்கணும் அப்படிங்கறது வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா ஓகே நீ இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இங்க போகணும்னா நீ என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வழி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறது. கிளாரிட்டி, டிசைட், அந்த கிளாரிட்டி மட்டும் நான் எப்பவும் விட மாட்டேன். அதுக்காக ஒர்க் பண்ணிட்டும் இருக்கேன். நிறைய டெசிஷன் இங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். அண்ட் கிளாரிட்டியும் கிடைச்சிருக்கு. மணிகண்டன் சாரும் நிறைய எனக்கு கோட் ஆஃப் ஹானரே வந்து ரீடு கொடுத்துருவாரு. அவர் ரொம்ப ரிவ்யூ பண்ணுவாரு. அண்ட் ரீடு கோட் ஆஃப் ஹானர்ல மட்டும் எனக்கு நிறைய ரீடு நடந்துச்சு. ஸோ லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணும்போது லைக் ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ஹெல்த் சேலஞ்ச் தான் எனக்கு ரொம்ப ஃபேஸ் ஆச்சு. பிகாஸ் என் மைண்ட்ல இருக்கும் ஓகே நான் டெக்னிக்கல் ஸ்கில் வேற ஃபீல்ட்ல ஒன்று எடுத்திருக்கேன், அதை முடிக்கணும், நான் பர்சனலா இதை லேர்ன் பண்ணிக்கணும், நான் மார்ச்சுக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ உடனே வந்து நான் 10 o'clock தூங்க போகலாம் அப்படின்னு நினைக்கும் கரெக்டா மணிகண்டன் சார் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் காலையில இருந்துச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அன்னைக்கு நைட்டே உட்காந்து வாட் ஆர் த KPA, KRA, டாப் 15 கம்பெனி என்ன அதை முடிச்சுட்டு 12 மணிக்கு தான் நான் தூங்க போனேன். ஸோ மெயின் ரீசன் வந்து மணிகண்டன் சார். ஸோ அந்த மாதிரி முடிக்கிறதுக்கும் அவர் கொஞ்சம் எக்யூப் பண்ணாரு.